வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை துணிச்சலுடன் தொடர்ந்து எதிர்கொள்ளும் காசா போராளிகள். கடந்த சில நாட்களில் மட்டும் பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பட்டியல் வெளியீடு. ஏராளமான மெட்காவா டாங்கிகள் தகர்ப்பு. ஆக்கிரமிப்பு படையினர் பலர் பலி. காசாவில் இருந்து எப்படி வெளியேறுவது? உலக நாடுகளின் புறக்கணிப்பை எப்படி எதிர்கொள்வது? ட்ரம்பை 4வது முறையாக சந்தித்து கதரும் நெத்தன்யாஹூ. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அல் மயாதீன் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, கடந்த சில நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தெற்கு காசாவின் டெல் அல் ஹவா பகுதியில் ஆக்கிரமிப்பு மெட்காவா டாங்கி மீது அல் யாசின் 105 ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. அதே பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தங்கியிருந்த ஒரு வீட்டின் மீது கட்டிட தகர்ப்பு ஆயுதங்கள் மூலம் போராளிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் ஆக்கிரமிப்பு படையினருக்கு காயங்கள், உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. அதே பகுதியில் இஸ்ரேலின் நேமர் கவச வாகனத்தை RGB ஆயுதம் மூலம் தாக்கி சிதைத்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் மெட்காவா டாங்கியை தங்களது ஷவாஸ் கரை மூலம் தாக்கி அளித்ததாக காசா படை அறிவித்துள்ளது. இந்த சம்பவங்களில் இஸ்ரேல் தரப்பில் காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கூறியுள்ள கசாம் படை, செப்டம்பர் 24ஆம் தேதி ஹமாஸ் நைஃபர், அதாவது குறிப்பார்த்து துப்பாக்கி சுடும் வீரர் நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு அதிகாரி சம்பவ இடத்திலேயே அகற்றப்பட்டதை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் உறுதி செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான தங்களது ராணுவ நடவடிக்கைகளை மற்றொரு பாலஸ்தீனிய போராளி குழுவான அல் குட்ஸ் படைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. காசா சிட்டியின் அல் ஹசீஸ் பகுதியில் ஆக்கிரமிப்பு மெட்காவா டாங்கியை கவச வாகன எதிர்ப்பு குண்டுகள் மூலம் குறிவைத்து அளித்ததாக தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவ வாகனத்தின் வருகை குறிவைத்து கண்ணிவெடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசாவில் உளவு பணியில் ஈடுபட்ட ஆக்கிரமிப்பு ஆளில்லா விமானத்தை ஹேக் செய்து கீழிறக்கி கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து தாய்மண்ணை காக்கும் தங்களது தாக்குதல்கள் தொடரும் என காசா போராளி குழுக்கள் சவால் விட்டுள்ளனர். உலக அளவில் இஸ்ரேல் கடும் புறக்கணிப்பை எதிர்கொண்டு வரும் நிலையில் ட்ரம்பை 4வது முறையாக சந்தித்து கதறியுள்ளார் போர் குற்றவாளி நெத்தன்யாஹூ. காசா இஸ்ரேல் படைகளுக்கு புதைகுழியாக அமையும் என அமெரிக்கா மூத்த ராணுவ தளபதிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்தார்கள். உலக நாடுகளின் அறிவுரைகளை மீறி காசாவில் படையெடுப்பு நடத்தியதோடு தற்போது மோசமான இனப்படுகொலையும் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் காசா சிட்டி மீது கடந்த பல நாட்களாக கடும் தாக்குதலை ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வந்தாலும் கைதிகளை விடுவிக்க முடியாது என ஹமாஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டது. உள்நாட்டிலும் நெத்தன்யாஹுவிற்கு கடும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ட்ரம்பின் காலில் விழுந்து கெஞ்சி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இதனையொட்டி 4வது முறையாக ட்ரம்பை நெத்தன்யாஹூ சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது சண்டை நிறுத்தம் செய்வது தொடர்பான உடன்படிக்கை குறித்து இருவரும் ஆலோசிப்பார்கள் என தெரிகின்றது. முன்னதாக ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைதிகளை விடுவிக்கப்பட்டாலே அது அந்த அமைப்பிற்கு கிடைக்கும் பெரும் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.